session my first session topic will be daughters of Zion are shakers. சொல்லுங்க, daughters of Zion are shakers. அப்படினா என்ன? எருசலேமின் குமாரத்திகள் எப்படிப்பட்டவர்கள்? உதறி தள்ளுகிறவர்கள், shakers. Amen. We shake things. Amen. அதை குறித்து உங்க மத்தியில பேச போறேன். ஏசாயாவின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் வசனம் 2 திருப்பிக்கிறோம். Turn with me to Isaiah chapter 52 verse 2. யாராவது ஒருத்தர் எடுத்து சத்தமா பாருங்க, நிறைய தூசி போகுது. ஆறு தூசி வெளியா வருங்க. சரி, யாராவது ஒரு தூசி எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா அப்படியே தூசியை உணவி விட்டு எழுதிரு, எருசலேமே வீட்டிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விட. ஹல்லேலூயா. வசனத்தை நல்லா பாருங்க. ஒன்னாவது என்ன செய்யுமா? அப்படியே பார்த்து சொல்றீங்க. முதல்ல என்ன செய்ய போறீங்க? தூசியை உதறி தள்ளி விட போறோம். ரெண்டாவது என்ன செய்ய போறோம்? எழுந்திருக்க போறோம். மூணாவது என்ன செய்ய போறோம்? வீட்டிருக்க போறோம். நாலாவது என்ன செய்ய போறோம்? கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து போட போகுது. இந்த ஒரு வசனத்துல எத்தனையோ காரியங்களை கர்த்தர் பேசுறாரு. ஹல்லேலூயா. ஆனா இந்த first session I'm just going to concentrate on daughters of Zion are shakers. உதறி தள்ளுகிறவர்கள். நீங்கள் யாரு? உதறி தள்ளுகிறவர்கள். எதை உதறி தள்ளணும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆயத்தமா இருக்கீங்களா? Are you ready? Today there's going to be a great breakthrough in your life by the power of the Holy Ghost. Amen. Right. A story is told of a donkey which fell into a pit. இங்க ஒரு கதை சொல்ல பாருங்க. donkey என்ன சொல்ற? கழுதை. ஒரு கழுதை என்ன செஞ்சிருச்சு? ஒரு குழியில விழுந்துருச்சு. People thought of burying it alive by throwing all sorts of junk. அந்த கழுதையை காப்பாற்றி வெளியில தூக்கி விடுறதை விட்டுட்டு அங்க பாஸ் பை பண்ணவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த கழுதை வெளியிலே வர வேண்டாம், இந்த கழுதை என்ன செய்வோம், இந்த குழியிலே போட்டு மூடிடலாம். அது மேல நிறைய பொருட்களை தூக்கி தூக்கி போட்டு இருக்கிறாங்க. Amen. ஆனா இந்த கழுதை என்ன செஞ்சுச்சுன்னா, but whenever someone threw junk on it, the donkey shook off the junk. Hallelujah. Praise the Lord. எப்பெல்லாம் ஜனங்கள் தேவையற்ற காரியங்களை இந்த கழுதை மேல போட்டு அதை எப்படியா சாவடிக்கணும்னு நினைச்சாங்களோ, அப்பெல்லாம் அந்த கழுதை என்ன செஞ்சுச்சா? ஒரு உதறுச்சா. உதறுங்க. இன்னைக்கு உங்க மேலே நிறைய காரியங்கள் போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால உதறி தள்ள போதும். உதறுங்க. நாய் மேல தண்ணி ஊத்துனீங்கன்னா என்ன செய்யும்? உதறுங்க. அப்பதான் தண்ணி நம்மளை விட்டுட்டு போகும், இல்ல தண்ணி அங்கேயே தங்கிடும். சோ இன்னைக்கு நம்ம மீது போடப்பட்ட அநேக தேவையற்ற காரியங்களை நாம் உதறி தருகிற பெண்களா எழுத போகுது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஜனங்க போட்டுக்கொண்டே இருந்தாங்க பொருட்களை. ஆனா the donkey did not give up. அந்த கல்லை விட்டு கொடுக்கவே இல்லை. விடாமுயற்சியாக உதறி தள்ள அங்க போனவங்க they gave up on the donkey and the donkey was saved. donkey தன்னை காப்பாற்றி கொண்டது. உங்களை நீங்க நான் காப்பாற்றி கொள்றதோ அல்லது சூழ்நிலைகளுக்கு அடிமைகள் ஆகிறதோ இங்க இருக்கிற தீர்மானத்துல தான். It's your choice whether you want to be inside the pit or you want to shake it off and come out as a victorious person. Hallelujah. The donkey has less wisdom than us. It knows how to save itself. ஒரு கழுதைக்கு நம்மளோட அறிவு குறைவுன்னு சொல்றாங்க. ஆனா கழுதைக்கு தன்னை காப்பாற்ற தெரியலாம். ஆனால் தேவனுடைய சாயல படைக்கப்பட்டிருக்கிறது தேவ ஞானம் இருக்கிறது. நம்மளால உதறி தள்ள முடியுமா? முடியாதா? முடியாதா? பேசலாம். நான் உங்களை ஏச மாட்டேன். முடியும். நிறைய 2-3 தடவை முடிய சொல்லியிருக்கிறார். நான் முடிக்கும் போது நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. praise the Lord. So number 1, daughters of Zion are shakers. அப்படின்னா எதை நாம் உதறி தள்ள வேண்டும் என்று சொன்னால், shakers of dust, okay, of problems rather than accumulators of dust of problems. எதை உதறி தள்ள வேண்டும் என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில விதவிதமான பிரச்சனைகள் வந்து நம்மளை அட்டாக் பண்ணலாமா இல்லையா? இன்னைக்கு காலையில நான் இந்த கூட்டத்துக்கு வரும்பொழுது எனக்கு பெரிய அட்டாக் தான். ராத்திரிலாம் நல்லா தான் இருக்கு. காலையில எந்திரிச்சோட ஒத்துக்கு வலினா வலி, பயங்கரமான வலி. நினைச்சு ஏசப்பா இந்த கூட்டத்துக்கு போற நேரத்துல இப்படி எல்லாம் வந்து கையை வச்சு ப்ரே பண்ண, இயேசுவின் நாமத்தினால இந்த சரீரத்துல உனக்கு இடையில. சரிங்க, ஒன்னாவது ப்ராப்ளம் நான் ஷேக் பண்ணிட்டேன்னா, என்னோட ரெசிடென்சில இருந்து கீழே இறங்கி பார்க்கிங்ல போயிட்டு லிஃப்ட்ல இருந்து வெளியாகும் போது என்னோட ஷூ பிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் நல்லவர். நான் எப்போதுமே
ஸ்டாண்ட் பைல வச்சிருக்கேன். எப்போதும் பாய்க்கிற ஒரு இஷ்யூவா இருந்தாலும் ஸ்டாண்ட் பைல இருக்கு. நான் மினிஸ்ட்ரிக்கு போறதுனால இதெல்லாம் நடக்கும் இல்லையா? So I need to go back to 14th floor, change my sandals, come down. அப்போ இதெல்லாம் ஒரு காரணமா நான் பார்த்திருந்தேன். நெகட்டிவா பார்த்திருந்தேன்னா நான் இந்த இடத்துல வந்து நிக்க மாட்டேன். ஆனா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தேன். அதை எப்படி ஒரு பார்த்தேன்? ஒரு வாய்ப்பாக பார்த்து ஏன்னா ஷேக்கர்ஸை பத்தி நான் பேசுறேன். முதல்ல நானே ஷேக் ஆயிட்டேன். காலையில ரொம்ப ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டேன். என்னோட ஸ்பிரிட் இன்னும் போற நேரத்துல இது அது. பட் that did not stop me. Hallelujah. அது ஒரு காரணம் காட்டி நான் கூட்டத்துக்கு வராமலோ அல்லது என்னோட ஊழியத்தை செய்யாமலோ இல்லை. Hallelujah. Praise the Lord. So I shake off the problem and proceed to plan. From Ampang I go my காரியம். Amen. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் நம்மளை வந்து மோதிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு காலையில் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. முதல்ல ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது அம்மனை பத்தியோ பிள்ளைய பத்தியோ எதை பத்தி நினைக்காதீங்க, அவங்க அவங்கள பார்த்துக்குவாங்க. நீங்க எப்படி சொன்னாலும் அவங்க நினைச்சுட்டு தான் இருப்பாங்க. நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப கூட அவங்க மனதில் தான் மைண்ட்ல இருக்காங்க. பிள்ளைங்க தான் அப்படி கிச்சன் இருக்கும் பாருங்க. சொன்னது மூடுனா இல்ல மூடலையா, அடுத்து திறந்தனா நான் அடைச்சனா, கதவு மூடனா மூடலையா, அந்த எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஷட் பண்றேன். So that we can focus on God. Amen. So we all are bombarded by all sorts of problems. எல்லாமே including me. Okay, மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே இந்த பூமியில பிரச்சனை இருக்குது. When problems throw accusations and gossip of all sorts at you, learn to shake it out. Amen. ஒரு தேவனுடைய பிள்ளையாக உங்களுடைய வாழ்க்கையில சில நேரத்தில் அவதூறுகள் வரும். உங்களை குறித்து தவறான குற்றச்சாட்டுகள் வரும். உங்களை குறித்து காசிப் பண்ணுவாங்க. நீங்களா ரொம்ப நல்லவங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. இது இயல்பாக பெண்கள் மத்தியில நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனா ஆண்டவரோட பிள்ளைகள் வாழ்க்கையில இது இயல்பா நடக்கக்கூடாது. We are different from others. உலகத்தில் உள்ளவங்களுக்கு நம்மளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? நம்ம தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டதுனால ஒரு சில குணங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதை நீங்க இட்ஸ் ஓகே சொல்லி அக்கமடேட் பண்ணிடாதீங்க. அப்ப நீங்க சபைக்கு வந்தாலும் சபையிலையும் சரி அல்லது வீடுகளிலும் சரி வேலை ஸ்தலத்துல கூட உங்களை குறித்து குறை சொல்றவங்க இருப்பாங்க, உங்களை பத்தி காசிப் பண்றவங்க இருப்பாங்க, உங்களை பத்தி தப்பா பேசுறவங்க இருப்பாங்க. உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டு இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. பின்னுக்கு போய் உங்களை பத்தி வேற மாதிரி பேசுவாங்க. அவங்க காதுக்கு வரும். அந்த மாதிரி வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? சொல்லுங்க, என்ன செய்வீங்க? என்ன செய்யணும்னு செய்ய மாட்டீங்களா? சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை. Normally என்ன செய்வோம்? We get very hurt, we get very discouraged in our spirit, we become very frustrated. Amen. Hallelujah. ஆனா வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை வந்து சந்திக்கும் பொழுது check it out. செக் பண்ணுங்க. அப்ப அடுத்த தடவை யாராவது பத்தி தப்பா பேசினா அவங்க போய் ஷேக் பண்ணுவீங்க தானே? அவங்க முன்னுங்களா ஷேக் பண்ணுறேன், அவங்க ஷேக் ஆயிடும். Hallelujah. Check it out. Don't entertain. அதை உள்ளுக்கு எடுக்காதீங்க, உள்ளுக்கு வாங்காதீங்க. Learn to handle things outside of you. Because it's external problem, it's not an internal problem, right? Somebody is gossiping you from outside you. Let the gossip be outside of you. அதை உள்ளுக்கு எடுத்தாதான் பிரச்சனை. So you must learn to shake it off. இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது நாம் அதை உதவி தள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Praise the Lord. Refuse to accumulate dust over here. உங்களுடைய வாழ்க்கையில தூசிகள், பிரச்சனைகள், தேவையற்ற காரியங்கள் உங்களை வந்து கசக்காதபடி, உங்களை அப்படி நெருக்காதபடி அதை உதவி தள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். Amen. இப்ப நான் பேசும்போதே எவ்வளவு காரியம் நீங்க யோசிக்கிறீங்க. உங்களை பத்தி யார் என்ன பேசினாங்க, நீங்க எவ்வளவு துக்கத்தோடு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இல்ல வீட்டுல இருந்து வரும்போதே சில நேரம் நமக்கு பிரச்சனை தான். நல்லா இருக்கிற ஹஸ்பண்ட் அன்னைக்கு வேற மாதிரி ஆயிடுவாரு. நல்லா இருக்கிற பிள்ளைங்க வேற மாதிரி எல்லாம் பேசுவாங்க காலையில. அப்பதான் நம்மளுக்கு போறதுக்கான அந்த ஆர்வத்தை குறைக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி நடக்கும் போது இதெல்லாம் டஸ்ட், இதெல்லாம் தூசி, தேவையற்ற காரியங்கள், இதை நாம் தான் உதவி தள்ள வேண்டும். You must make a choice to shake off all this dust from your life. Okay, உங்ககிட்ட ஒரு சில டஸ்ட் பத்தி பேச போறேன். எப்படிப்பட்ட தூசியை நாம் உதவி தள்ள வேண்டும், என்ன மாதிரி தூசி நம்ம
இல்லைன்னா இல்லை பாஸ்டர் சொல்லிடுங்க, ஓகே தான். Task number 1, shake off the dust of depression. Hallelujah. Depression என்னன்னு தெரியுமாங்க? தமிழ்ல மன அழுத்தம்னு சொல்லுவாங்க. இல்ல, மன அழுத்தம். You are depressed. Your heart is being depressed. Emotionally you are depressed. எத்தனை பேர் இதை கடந்து போயிருக்கிறீங்க? When people go through depression, they will contemplate to commit suicide. Depression ரொம்ப டெரிபிளா அவங்களுக்கு போயிடுச்சு, அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னா அடுத்து அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? தற்கொலை முயற்சிக்கு போயிடுவாங்க. ஆமென். நீங்களா ரொம்ப நல்லவங்களுக்கு அப்படி செய்ய மாட்டீங்க. வெரி ஸ்ட்ராங் பீப்புள். ஆமா தானே? கர்த்தர் நல்லவரா? சரி, ஒருவேளை if you are going through a depression problem, if that is the dust that is on you, how do you handle it? வேதத்தின் பிரகாரம் இந்த தூசியை எப்படி உதறி தள்ளுறது? மன அழுத்தத்தின் தூசியை எப்படி உதறி தள்ள வேண்டும்? ஐசாயா chapter 34 verses 7 and 8 எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயாவின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 8 வரை. ஏசாயா 34. வாசிங்க. அவைகளோட சிஸ்டர் சங்கீதம் 34 எடுங்க. சங்கீதம் 34 7 8 எடுத்து வாசிங்க. கர்த்தருடைய தூதர் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாறை வழங்கி அந்த வசனம் இல்லையே. நீதிமான்கள் கூப்பிடும் போது நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். வாசிங்க. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நல்லா கவனிங்க, முகத்தை பாருங்க. நீங்க எல்லாம் யாரு? நீங்களும் நான் யாரு? நீங்களும் நான் யாருங்க? நீதிமான்கள். சங்கீதம் 37 வசனம் 17 18. ஓகேயா? எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஓகே. சங்கீதம் பைபிளை மாத்திட்டீங்களா? நீங்க நானே பார்த்தேன்ப்பா. பரவாயில்ல, வசனத்துல நல்லா புரியுங்க எல்லாம். ஓகே, சங்கீதம் 34 17 எடுத்து வாசிங்க சொல்லுங்க. சரி, பரவாயில்ல. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கிறாரா? Who is the righteous that is calling unto God? யார் அந்த நீதிமான்? யார் நீதிமான்? நீங்களா யாரு? அநீதிமானா? நீதிமான்கள். அப்ப இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமானாகிய நான் கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அப்ப நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் கேட்கிறாரா இல்லையா? கேட்கிறாரா இல்லையா? கேட்கிறாரா இல்லையா? ஏன்னா நீங்க நீதிமான்கள், உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்ட தேவன் என்ன செய்வாரா? அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு உபத்திரவம் கிடையாது, சில உபத்திரவம் கிடையாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளை அவரை நோக்கி கூப்பிடும் போது உங்களோட டிப்ரெஷனும் ஒரு உபத்திரவம் தான் உங்களுக்கு. Part of the trials, the tribulations, the pain that you are going through is also depression. That is inclusive inside that verse. பானசுடன் எல்லா உபத்திரவங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப டிப்ரெஷனுக்கு மருந்து இருக்கா இல்லையா? பைபிள்ல இருக்குதா இல்லையா? அப்பயே நீங்க போய் சைக்காலஜிஸ்டியா பாப்பீங்க, சைக்காட்ரிக்கா அவங்கள பார்த்து நீங்க ஏன் டேப்லெட் எடுக்கிறீங்க? பைபிள்ல மருந்து இருக்குங்க. நீதிமான் கூப்பிடும் போது எல்லா இக்கட்டுக்கும் நீக்கி நம்மளை ஆண்டவர் மீட்கிறார் என்று சொல்லும்போது including depression. So this is a kind of dust that is upon you. You are going through a kind of depression in your life and the Lord says call unto me. என்னை நோக்கி கூப்பிடு, உன்னை நான் எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவேன். அப்புறம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். டிப்ரெஷன்ல போறவங்களுக்கு இருதயம் எப்படி இருக்கும்? நொறுங்கி போயிருக்கும்.
இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. நீங்களா நல்லவங்க. நிறைய டிப்ரெஷன் கோத்து போடுவீங்களா இல்லை? Next time I want to commit suicide. அது வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன். I know what it is to go through depression. I know how the devil can really lie to you to take your life. எப்படி இந்த டிப்ரெஷன் என்கிற ஒரு காரியத்தை வைத்து சத்துருவான நம்மளோட உயிரை பிடுங்கிறதுக்கு வருவான். ஏமேன், நாங்க போயிட்டு வந்தனால உங்ககிட்ட நான் பேசுறேன். உங்களோட பிரேக் த்ரூ உங்க டாக்டர் கிட்ட இல்ல, உங்களோட பிரேக் த்ரூ கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி யாராவது டிப்ரெஷன் என்கிற ஒரு பிரச்சனையில கடந்து போனீங்கன்னா இந்த வசனத்தின் பிரகாரம் ட்ரேட் எப்போதுமே வசனத்தை படிக்க கூடாது. வசனத்தை உரிமை பாராட்டணும். சொல்லுங்க, வசனத்தை என்ன செய்யணும்? நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். ஆண்டவரே, நான் ஒரு நீதிமான், நான் உன்னை நோக்கி கூப்பிட்டால் நீர் என்ன செய்வ? எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறது மட்டுமல்ல, இந்த டிப்ரெஷனால என்னுடைய இருதயம் எப்படி இருக்கு? நொறுங்கி போய் இருக்கிறது. உன் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட நேரத்திலே நீர் எனக்கு சமீபமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, இந்நறுக்குண்ட என்னுடைய ஆவியை ரட்சிப்பீர், காப்பாற்றுவேன், ஹீல் பண்ணுவேன், டெலிவர் பண்ணுவேன். This is a promise. So some of you are carrying the dust of depression on you, and the Lord says, according to Psalms 34:7 and 8, there is a deliverance here, there is a breakthrough here. If you believe, if you trust in the word of God and the promises of God, today you will go out a 3%. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சுகப்படுத்தி வெளியில அனுப்ப போகுது. ஹல்லேலூயா. சோ நீங்க என்ன செய்யணும்? Renounce and reject the depression from yourself. சொல்லுங்க, the depression has no right on my body. நீ காலையில எனக்கு சரியான எண்ணி போயிடும். எப்படிதான் காடி ஓட்டு? ஆக்சுவலி என்னோட 2 சீஷ பிள்ளைகள் காடி ஓட்டுவாங்க. இருந்தாலும் நான் I wanted to drive, but I did not give it as an excuse. I put my hand on my back. I said, devil, you got no right on my body. Jesus already bore all my sin. இயேசு எல்லா நோயும் சுமந்து கொண்டா, இந்த சரீரத்துல உனக்கு இடம் இல்லை. இயேசுவின் நாமத்துல நீ என்னை விட்டு போகணும். நீ யார் டிப்ரெஷன் போறீங்களோ கண்ண மூடுவீங்க. All of you close your eyes. We're going to practically and prophetically do what the Lord is telling us to do. Tell your depression, you have no right in my life. You have no authority in my life. You have no place in my life. Depression என் வாழ்க்கையில இடம் இல்லை. என்னோட வாழ்க்கையில அதிகாரம் இல்லை. நீ என்னோட சரீரத்துல இருக்க முடியாது, என் இருதயத்துல இருக்க முடியாது, என் சிந்தையில இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்னுடைய டிப்ரெஷனுக்காக மரித்து விட்டார். என் டிப்ரெஷனை இயேசு எடுத்துக்கொண்டார். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கர்த்தருடைய சுகத்தை பெற்றுக் கொள்கிறேன், விடுதலையை பெற்றுக் கொள்கிறேன். I am healed of depression. சொல்லுங்க, I am healed of depression. In the name of Jesus, I will rebuke the depression. I am healed and I am delivered. Hallelujah. இப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கணும், சுதந்திரிக்கணும். சோ டிப்ரெஷன் உங்களுக்கு போயிடுச்சா? ஒரு தூசியை தட்டினீங்களா நீங்க? நான் அடுத்த தூசிக்கு வருவோம். நம்ம நிறைய தூசி சேர்க்கிறோங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பார்த்தா தெரியாது, பார்க்க தெரியும் தூசி இருக்கும். ஓகே, இரண்டாவது தூசினா shake off the dust of discouragement. சீக்கிரமாக என்ன ஆகும்? டிஸ்கரேஜ், சோர்ந்து போயிடும். சோர்ந்து போறோமா? யாராவது ஒன்று சொல்லிடக்கூடாது, யாராவது ஒன்று கேட்கக்கூடாது. என்ன வந்துடும்? உங்களுக்கு கோபம் வந்துடும். அடுத்தது என்ன வந்துடும்? சோர்வு வந்துடும். உடனே நீங்க என்ன செய்வீங்க? ஓன்னு அழுவீங்க. இல்லைன்னு சொன்னா யார்கிட்ட போய் அந்த கதையை வாசிப்பீங்க. இதானே உங்க மனசுல வார்த்தைங்க கொட்டணுமா இல்லையா? கொட்டுவீங்களா இல்லையா? நீங்க ரொம்ப நல்லவங்க, நல்லா சொல்றது கொட்ட மாட்டோம். Hallelujah. நாம கொட்டிடுவோம். அதனால நான் பேசுறேன். What we do when we have discouragement? Either we cry, either we become very weak because I'm discouraged and unable to move. எதையுமே செய்ய முடியாது, எதையும் செய்ய விருப்பம் இல்லாம போயிடும். என்ன பாஸ்டர் எவ்வளவு செஞ்சாலும் பணம் கண்டுபிடிக்கிறாங்க, என்ன பாஸ்டர் எவ்வளவு செஞ்சாலும் என்ன அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. Appreciation should come from God. You are not serving man, you are serving God. God is your rewarder. Hallelujah. Amen. மனுஷன் உங்களை புகழனோடு ஊழியம் செய்ய வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை யாருமே புகழது, நீங்கள் தான். ஆமென். அப்ப நாம் யாருக்காக ஊழியம் செய்ய வருகிறோம்? கர்த்தருக்காக. எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்யுங்கள். அதை எப்படி செய்யணும்? மனப்பூர்வமா. நீ மனப்பூர்வமா செஞ்சது அவங்களுக்கு பிடிக்கல, அது ஏன் பிரச்சனை கிடையாது. நான் மனப்பூர்வமா செஞ்சது எனக்கு தான் தெரியும், எனக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். மற்றவங்க கண்ண தவறா தெரிஞ்சா
மனப்பூர்வமா செய்யல. உங்களுக்கே சந்தேகம் முடியல, ஊழியம் செஞ்சீங்களா? இது சில நேரத்தில் ஊழியம் செய்வோம், சில நேரத்தில் அட்டுழியம் செய்வோம். ஏதாவது ஒரு செய்யணும். நீங்களா நல்லவங்க. ஹல்லேலூயா, praise the Lord, amen. So இந்த மாதிரி டிஸ்கரேஜ்மென்ட் வரும்போது what is the right decision to make? How to dust off the discouragement from you? அந்த சோர்வை உங்களிடத்தில் இருந்து எப்படி நீங்கள் எடுத்து போகிறது? அதுவும் வேதத்தில் ஆண்டவர் பதில் வச்சிருக்கிறார். ஐசாயா chapter 41 verse 10 எடுத்து வாசிங்க. ஏசாயா 41 10ஆம் வசனம். நீ பயப்படாதே. பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, நீ பயப்படாதே. சத்தமா சொல்லுங்க. ஆனா அவங்க பயப்படுற மாதிரி சொல்லிடாதீங்க. பயப்படாதேன்னு சொல்லுங்க, ஆனா பயமுறுத்திடாதீங்க. வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால். ஹல்லேலூயா, praise the Lord. எத்தனை பேர் நம்மள பிரச்சனை வரும்போது, சோர்வு வரும்போது, டிஸ்கரேஜ்மென்ட் வரும்போது, most of the time humanly speaking we want to go and pour out our heart to another human. Very common. யாருக்கிட்டையாவது சொல்லி அவங்க போல இருக்கு பாஸ்டர், நீங்க சொல்றீங்க. ஆமா இல்லையா? நீங்க கொட்டிடுவீங்க, அவங்க பொறுக்கிடுவாங்கல்ல. பொறுக்கி அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டா பரவாயில்லையே, அவங்க யார்கிட்ட கொட்டிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? பிரச்சனை தானே. அதுக்கு கொட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க. எங்க கொட்டணும்? தேவனோட சன்னிதானத்துல, தேவனோட பாதத்துல கொட்டணும். ஆண்டவர் பாதத்துல கொட்டுனீங்கன்னா பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்கு. மனுஷனுடைய பாதத்துல கொட்டுனீங்கன்னா ஒரு பிரச்சனை, ரெண்டு பிரச்சனையா கொடுத்துருவாங்க. உங்களுக்கு மல்டிபிளிகேஷன் நடக்கும். உங்களுக்கு ஹல்லேலூயா. இன்னும் சோர்வுக்குள்ள போவீங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போயிருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? அவருக்குன்னா அவர்களை பார்த்து என்ன சொல்வாரு? நீ பயப்படாதே. நம்ம போய் யார்கிட்ட நான் ரொம்ப டிஸ்கரேஜா இருக்கேன் சிஸ்டர், இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி நடந்துச்சு சொன்னா யாராவது ஆண்டவர் தைரியமா நீங்க பயப்படாதீங்க அப்படி பேசுவாங்களா? இட்ஸ் ஓகே சிஸ்டர், இட்ஸ் ஓகே, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் லைக் தட் அப்படிதான் நம்ம பேசுவோம். மனுஷனா அப்படிதான் சிஸ்டர், என்னதான் செய்யறது நம்ம. ஏன்னா ஒரு காலத்துல நம்மள அந்த அனுபவத்தில் பேசுவோம். ஆனா தேவனிடத்தில் சொல்லும் போது God always comes with a solution. Whenever you go to the throne of God, there is always a solution. மனுஷனிடத்தில் சொல்லும் போது பிரச்சனை அங்கே நிற்கும். அந்த பிரச்சனையை தேவனிடத்தில் கொண்டு போகும்போது கர்த்தர் அதற்கு பதில் வைத்திருப்பார், அதற்கு ஒரு முடிவு வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒரு சோர்வை கொண்டு போன ஆண்டவர்களை பார்த்து என்ன பேசுவாரா? நீ பயப்படாதே முதல்ல சொல்லுவார். அந்த பிரச்சனையை குறித்து நீ பயப்படாத. ஏன் பயப்படக்கூடாதுன்னா நான் உன் கூட இருக்கேன். பிரச்சனை அந்த இருக்க ஆண்டவரே இருக்கிறார். நல்லா கவனிங்க. எப்பொழுதே பிரச்சனை வரும்போது ரொம்ப இயல்பா நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறான ஜெபம் என்ன? ஆண்டவரே தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை எடுத்து போட்டுருங்க. ஆண்டவரே தயவு செஞ்சு இந்த வியாதியை எடுத்து போட்டுருங்க. ஆண்டவரே தயவு செஞ்சு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்குற அவரை எடுத்து போட்டுருங்க. நீங்களா ரொம்ப நல்லவங்க. சரி, நீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நீங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு தெரியும். We always have the tendency to tell God and command God what to do. ஆண்டவர் என்ன செய்யணும் அவருக்கு நம்ம ஆலோசனை சொல்றாங்க. ஆலோசனை கேட்க நம்பலாம் சில நேரத்தில். Amen. We always want God to remove the problem. Amen. ஆனா அப்படி ஜெபிக்க கூடாது. ஒரு காலத்துல நான் அப்படி ஜெபித்தவர் தான். பிரச்சனை இருந்தா பிரச்சனையை எடுத்து போட்டு, அப்புறம் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னா நான் ஒன்னை எடுத்து போட்டாதான் இதை சால்வ் பண்ண முடியும். அதுக்கு என்னால ஒதுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அது முடியாது. என்னை எடுக்காம எடுக்க முடியுமா? முடியாது. எல்லாத்தையும் எடுக்கணும்னா நான் உடனே எடுக்க வேண்டியது இல்லை, முடியாது. அப்ப அந்த பிரச்சனையில திரும்ப ஒரு போது நடந்து சொன்னேன். Most of that God does not remove your problem, but God mold you with the problem. அந்த பிரச்சனை மத்தியில கர்த்தர்களை கட்டுகிறவரா இருக்கார். அப்ப நீங்க சோர்வுல கடந்து போகும்போது இந்த கர்த்தரிடத்துல போய் இந்த பிரச்சனையை சொல்லும்போது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். You are not alone. You are with God. You are not one, you are two. You and God. Amen. So we can win the battle. அது மாத்திரமல்ல, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். God says, I will strengthen you and I will help you in your discouragement, which your friend cannot do. Because அவங்களே டிஸ்கரேஜ்மென்ட்ல போய் இருக்கிறாங்க. எப்படி உதவி செய்வாங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் உதவி செய்வேன். உன்னோட டிஸ்கரேஜ்மென்ட்ல இருந்து வெளியில வர உனக்கு நான் உதவி செய்வேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். As you go through the discouragement, God will hold him in his palms. அவர் கையில தாங்கி கொள்வார். Amen. ஹல்லேலூயா. அப்ப என்ன டிஸ்கரேஜ்மென்ட் வந்தா எங்க போறோம்?
தெரியாம உங்ககிட்ட வந்துட்டேன், மன்னிச்சிருங்க. இனிமே நான் வர மாட்டேன். இனிமே போக வேண்டிய இடத்துக்கு போய் வாங்க வேண்டியதை நான் வாங்கிக்குவேன். Amen. Very common among ladies. Men வந்து கொஞ்சம் ரிசர்வா இருப்பாங்க, அப்படி ஓப்பனா பேச மாட்டாங்க. நம்மள ஆண்டவர் கொஞ்சம் ஓப்பனா பேச விட்டதுனால எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுவோம். இதான் பிரச்சனை. அல்லேலூயா. ஆண்டவர் பெண்களை கொஞ்சம் பேசுற பெண்களா படைத்ததுனால எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ரொம்ப மனசை திறந்து கொட்டிடுவோம். அப்புறம் பொறுக்க முடியாம கஷ்டப்படுவோம். So இனி உங்களுக்கு discouragement இருந்தா என்ன சொல்லி, you must go back to the word of God and shake off the dust of discouragement from you. Shake பண்ணுங்க, சொல்லுங்க, கண்ணை மூடுங்க, சொல்லுங்க, in the name of Jesus I shake off every discouragement in my soul, spirit and body. Discouragement has no place in my life. சோர்வுக்கு என் வாழ்க்கையில இடம் இல்லை. சத்தமா சொல்லுங்க, சோர்வுக்கு என் வாழ்க்கையில இடம் இல்லை. என் வாழ்க்கையை பிடித்துக் கொண்டிருக்கிற சோர்வை இயேசுவின் நாமத்தினாலே நான் உதறி தள்ளுகிறேன். ஆமென். 2 டஸ்ட் போயிருக்கு. 3வது டஸ்ட் போகுமா? Okay, third one, shake off the dust of distress. தமிழ்ல அந்த 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுங்க. Turn with me to 2 Samuel chapter 22 verse 7. Distress வரும்போது நம்ம என்ன செய்யணும்? வாசிங்க. டிஸ்ட்ரெஸ்னா நெருக்கம். You are நெருக்கப்படுறீங்க. அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? எனக்கு உண்டான வாசிங்க, எனக்கு உண்டான நெருக்கத்திலே ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு நெருக்கம் வரும்போது நீங்க என்ன செய்யணும்? உடனே போன் எடுத்து யாரையாவது கூப்பிட்டுருக்கணும். When you have a problem, don't go to the phone, go to the throne. Hello? When you have a problem, don't go to the phone, go to the throne. பைபிள் என்ன சொல்லுது? நெருக்கத்திலே என்ன செஞ்சாங்களா? The mic working? Can you hear me? No. Check. I don't hear. Check. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. யாரை நோக்கி கூப்பிடணும்? யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். நம்ம கூப்பிடுறோமா? நாம் நெருக்கப்படும் போது who is the first person that comes to your mind? Most of the time the one who is close to you, which is a human, they cannot solve your problem. ஒரு பிரச்சனை அவங்களால சால்வ் பண்ண முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அப்புறம் என் தேவனை நோக்கி அபயமிட்டு தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா. Praise the Lord. யாரை நோக்கி கூப்பிடணும்? நீங்கள் நெருக்கப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அவர் என்ன செய்வாரா? என் தேவனை நோக்கி அபயமிட்டு தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். When you are going through distress, when you call upon the Lord, God will hear from His temple. ஆனா நீங்க த்ரோனை கூப்பிடாம போனை கூப்பிட்டீங்கன்னா எப்படி? இப்ப முந்தியாவது டைல் பண்ணணும். நம்ம அந்த காலத்துல இப்படி நாங்களாம் டைல் பண்ணி தான் கூப்பிட்டோம் எங்க காலத்துல. இப்பதான் போன் எங்க இருக்குது? போன் கையுமா தான் தெரியும். பைபிள் கையுமா தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல இந்த ஜெனரேஷன். ஆனா போன் கையுமா நிறைய தெரியுறீங்க. இப்பெல்லாம் உடனே போன்ல எங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க. உங்களோட டிஸ்ட்ரெஸ் எங்கெல்லாம் அனுப்புறீங்க. அது நிறைய ப்ரேயர் குரூப் வேற அனுப்புவாங்க. எனக்காக இன்னொரு குரூப் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? தயவு செஞ்சு எனக்காக ஜெபிக்கலாம். பெரிய பிரச்சனையில இருக்கிற. ஆனா இவங்க யாருக்கும் ஜெபிக்க மாட்டாங்க. இவங்களுக்காக ஜெபிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு யாராவது ஜெபிக்கணும், வேலைக்காரர்கள் வச்சிருப்பாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? When you are in distress, you should call on to the Lord. Stop calling your friends. Stop using your phone when you go through distress. நீங்க பாருங்க, தேவன் வார்த்தையில் சொன்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா தேவன் சொல்லுகிற கட்டளைகளை கைக்கொள்ளணும். அப்பதான் ஆண்டவர் சொன்னதை அதை நிறைவேற்ற முடியும். அப்ப இங்க அவர் சொல்றாரு, how to shake up the dust of distress. God is advising you to call upon Him. நெருக்கத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்ன செய்வேன்? உன் சத்தத்தை கேட்பேன்,
உன் கூப்பிடுதல் என் செவிகளில் ஏறும். I will attentively listen to your prayers, sisters. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. It's okay. Thank you, sister. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இனிமே எனக்கு நெருக்கம் வந்தா உங்களை நான் கூப்பிட மாட்டேன். சொல்லுங்க, கூப்பிட மாட்டேன். ஓகே, இன்னொரு கவனம் சொல்லி கொடுக்குறேன். தயவு செய்து உடம்பு நெருக்கம் வந்து நீங்க கூப்பிடுறாங்க. ரெண்டு விதம் இருக்கவங்க, நீங்க கூப்பிடுவீங்க, அவங்க கூப்பிடுவாங்க. நான் கூப்பிட மாட்டேன், நீங்க என்ன தயவு செஞ்சு கூப்பிடுறாங்க. இன்னொரு சொல்லும், எனக்கு நமக்கு நெருக்கம் வரும்போது நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஹல்லேலூயா. Learn the secrets. God is waiting to hear. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். எல்லார் காதுலையும் போடுவீங்க, அவருக்காக போட மாட்டீங்க. அதனால உங்க வாழ்க்கையில பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. He is willing to help you, but you don't trust him because you don't even tell him your problems. Amen. So இன்னைக்கு தீர்மானம் எடுப்போமா? கண்களை மூடுங்க. நெருக்கத்தை குறித்து கர்த்தர் சொல்ல போறோம். இல்ல தகப்பனே சொல்லுங்க, இவ்வளவு நாள் ஆண்டவரே என்னுடைய நெருக்கத்துல நான் உங்களை முதலாவது கூப்பிட்டது கிடையாது. நான் மனுஷனெல்லாம் கூப்பிட்டேன். ஆனால் நீ வேதத்தின் பிரகாரம் இன்றையிலிருந்து என் நெருக்கத்தின் மத்தியிலே என்னை விடுவிக்கிற கர்த்தராகிய இயேசுவை நோக்கி கூப்பிட போகிறோம். என்னுடைய ஜெபம் செவிகளிலே விழும். பரலோகத்திலிருந்து நீர் எனக்கு உதவி செய்வேன். என் வாழ்க்கையில் இருக்க நெருக்கத்தின் ஆவியை உண்டானதில்லை. In the name of Jesus, I shake off the dust of distress. சொல்லுங்க, in the name of Jesus, I shake off the dust of distress forever. கொஞ்சம் லைட் ஆகிடும். வேணா ஒவ்வொரு பூசியா தண்ணி எடுத்துக்கணும். லைட்டா இருக்காங்க. கண்ணுக்கு யூஸ் பண்ணியாச்சு. சோ 3 தூசிகளை உதறிட்டோம். ஒன்னாவது டிப்ரெஷன் உதறிட்டோம், டிஸ்கரேஜ்மென்ட் உதறிட்டோம், டிஸ்ட்ரெஸ். நம்பர் 4, ஷேக் ஆஃப் தி டஸ்ட் ஆஃப் டிஸ்பேர். எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் 43 வசனம் 5. Turn with me to Psalm 43 verse 5. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? யார் கிட்ட பேசுறாய்? Who is speaking to who? David is speaking to himself. எடுத்துட்டீங்களா சிஸ்டர்? சங்கீதம் இருக்கீங்க. சங்கீதம் 43 எடுத்துட்டீங்களா? ஓகே. என் ஆத்துமாவே, யாருடைய ஆத்துமா கிட்ட பேசுறாரு தாவீது? நம்ம மத்தவங்க எல்லாரும் பத்தி பேசுவோம், ஆனா நம்ம ஆத்துமா கிட்ட பேச மாட்டோம். நிறைய நேரத்துல கர்த்தரோட பிள்ளைகளோட ஆத்துமா கிட்ட நீங்க பேசணும். Because you have the promises, your soul needs the food, the spiritual food which is the word of God. இந்த மாதிரி வார்த்தைகளை எடுத்து பேசும்போது ஆத்துமா அதற்கு செவி கொடுக்கும். Amen. தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன்? அப்படின்னா தாவீதுக்குள்ள என்ன இருக்கிறது? கலக்கம் இருக்கிறது. எத்தனை பேர் இங்க கலக்கத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல பாருங்க, மூஞ்ச கலக்கமா இருக்குதானே? இல்ல வழக்கமா பார்த்துருக்கீங்க? பாருங்க, ஏதாவது சில நேரத்துல தெரியாது. அவங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நிறைக்குடன் தழுவாதுன்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன இருக்கு தெரியாது. அப்படியே கலக்காலக்கால மனம் உங்களுக்கு எல்லாம் கலங்கி போயிருக்கும். அஸ்தி பழம்லாம் ஆடி போயிடும் உட்கார்ந்து. தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவே நீ ஏன்? He is questioning his own soul. Why are you so despair? அப்புறம் தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை. ஹல்லேலூயா. கலக்கத்தில் இருக்கும்போது வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நம்ம ஆத்மாவுக்கு புத்திமதி சொல்லணும். நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்தணும். எப்படி பலப்படுத்தணும்? தாவீதை போல. தாவீது சொல்கிறார், என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் இயங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திருக்கிறோம். When you go through despair, what is the answer? What you should be doing? கலக்கமா இருக்கும்போது என்ன செய்யணும்? ஒரு கப் நெஸ்கஃபே கலக்கி குடிக்கணும். எல்லாம் சரியாயிடும். சில பேர் சொல்லுவாங்க, கேட்டாரு போட்டாதான் பாஸ்டர் நாளே ஓடும், இல்லைன்னா ஓடாது, நின்று
அல்லேலூயா. ஆமா ஆமான்றாங்க சில பேர். நீங்க கேட்டாங்க எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம். ஏன்னா தாவீது சொல்றாரு, கலங்கி போயிருக்கும்போது நீங்க என்ன செய்றீங்க? when you go through despair, you are really confused, you are really என்ன சொல்லுவாங்க, discouraged, என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன செய்வோம்? don't go to the phone, go to the throne. இந்த வார்த்தையை உங்க மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்க. when you have problem, don't go to your phone, go to the throne of God. Amen. தேவனுடைய சிங்காசனத்தை தேடிட்டு போனோம்னா அங்க பதில் இருக்குது, முடிவு இருக்குது, ரட்சிப்பு இருக்கு, சுகம் இருக்கு, விடுதலை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம போற இடம் எது? த்ரோன் இல்ல, போன். போன்ல என்ன இருக்கு? நிறைய பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு தெரியாது. நிறைய சோசியல் மீடியா வந்து இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிந்து போய் கிடக்குது, நிறைய திருமணங்கள் டிவோர்ஸ்ல போய்கிட்டு இருக்காங்க, நிறைய பிள்ளைங்க வீட்டை விட்டு ஓடுறாங்க. அல்லேலூயா. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஆமென். Right? When you go and search for answer in social media or in human being, there is no answer. Only God can answer. Only God can solve all your problems. Amen. And David advising us here. David சொல்றார், தேவனை நோக்கி காத்திருக்கணுமா? நீங்க கலங்கி போயிருக்கும்போது எங்க உட்கார்ந்து இருக்கணும்? தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து இருக்கணும். உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இல்லைன்னா உங்க சர்ச்சில் யார் ரொம்ப ஜெயிப்பாங்களோ அவங்க கூட போன தொங்கிக்கிட்டே இருக்கு. சிஸ்டர் போனே நீங்க ப்ரே பண்ணுங்க. நான் கேட்டுக்கிறேன். ஏன் நீங்க ப்ரே பண்ண அவர் கேட்க மாட்டார். அப்படியே அவங்க போன்ல போய் தொங்குறீங்க. இதெல்லாம் நான் பாஸ்டரா இருக்கனால நான் பாக்குற காரியத்தை பற்றி பேசுறேன். We already have access to the throne of God. ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு, தேவனுடைய கிருபாசனத்துக்கு போகக்கூடிய கிருபையை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துட்டார். You don't need a mediator. You can go to God directly, but you don't have faith in your own grace. உங்க ஜெபத்து மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அதனால தான் என்ன செய்யுங்க? நான் தப்பா சொன்னா மன்னிக்கிறீங்க. என்னோட விசுவாசிகளை ஜெபத்துலாம் பிச்சை எடுக்காது. ஜெபத்துக்கே பிச்சை எடுக்க கூடாது. உன் ஜெபம் கர்த்தருக்கு வல்லமையுள்ள ஜெபம். உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். விசுவாசிங்க. தாவீது சொல்றான், கலக்கத்தில் இருக்கும்போதே தேவனை நோக்கி காத்திருக்கணும். ஏதாவது வட்டி வாய் வந்து கதவை தட்டுவானான்னு காத்திருக்க கூடாது. ஏதாவது பவன் வருமா, விளக்கம் நடக்குமா, அப்படின்னா கர்த்தர் செய்ய மாட்டார். அவர் டைரக்டா பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பதில் கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்க டச் பண்ண இடம் பரலோகம், அங்க இருந்தா உங்களுக்கு பதில் வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிக்கும். கலங்கி போனவங்க மூஞ்சி எப்படி இருக்கும் சொல்லுங்க? அழகுமா இருந்தீங்கன்னா சோர்வா இருக்க மாட்டாங்க, பூச்சாட்டா இருக்கும். பூச்சாட்டா தெரியுமா? அப்படின்னு செத்த போனா அப்படி இருக்கும், நடைபின மாதிரி இருக்கும். ஏன்னா your heart is so heavy, you don't know what to do. என்ன செய்யணும்னு தெரியல. இங்க போறீங்க அங்க போறீங்க, பிரச்சனை சால்வ் பண்ண பிரச்சனை டபுள் ஆயிடும். ஆனா தேவன் சொல்லுகிறார், தாவீது சொல்றார், நீ தேவனை நோக்கி காத்திருந்தீங்கன்னா முதல்ல எங்க வந்துட்டு மாறுதல் நடக்கும் உங்க முகத்திலே. அப்படின்னு ஆண்டவர் எங்க வேலை செஞ்சிருவாரு? இருதயத்தின் அகத்தின் அழகு. அவர் தேவனை தேடும்போது தேவன் ஏதோடு இடைப்பட ஆரம்பிப்பாரு. இருதயத்தோடு இடைப்பட ஆரம்பிப்பாரு. இருதயத்தை கட்ட ஸ்திரப்படுத்தினால் முகம் எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். போயிருக்கு. அழகா சொல்றாரு தாவீது பாருங்க, என் முகத்திற்கு ரட்சிப்பு என் தேவனுமாய் இருக்கிறதை நான் இன்னும் துடிப்பேன். Not only God solved the problem, David said, I will even more worship the Lord. அதிகமா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். எப்போ அதிகமா பிரச்சனையில போறீங்களோ, எப்போ அதிகமா நீங்க நெருக்கப்படுறீங்களோ, எப்போ அதிகமா கலக்கத்துல போறீங்களோ, ஒரு ரகசியம் சொல்றேன். நல்லா கத்தரை துதிங்க, நல்லா துதிங்க. ஆண்டவர் எனக்கு ஞாபகம் இருக்கு, பல வருடங்களுக்கு முன்பு I was newly married. I was in Penang. நாங்க இருந்த இடத்துல சபைக்கு போகக்கூடிய வாய்ப்புல என் கையில ஒரு என்னோட மகள் இருக்கிறா. என்னுடைய கருத்துல நான் எப்போதுமே சபையில ஊழியம் செய்த ஒரு பெண் வருவேன். ஸோ நாங்கள் பினாங்கு மாறி போகும்பொழுது அங்கே சர்ச் இல்லை. 2 மாசம் ஐ டிட் கோ டு சர்ச். எப்படி இருக்கோன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் இருந்த இடம் வந்து ஒரு இந்தியன் ஃபேமிலி, அவங்களோட சர்வன் குவார்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அதில் தான் ஒரு ரூம் வந்து நாங்கள் ரெண்டல் எடுத்து அங்கே இருக்கிறோம். ஸோ எனக்கு சபைக்கு போகணும், வார்த்தையை கேட்கணும், கத்தரை துதிக்கணும், இதெல்லாம் எனக்கு நான் இயல்பா செய்யக்கூடிய காரியம். அதெல்லாம் எல்லாம் கட்டாயிடுச்சு. எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், வனாந்திரத்தில் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி போயிடுச்சு. நான் என்ன செய்வேன் உங்களுக்கு தெரியுமா? அழுகையா வரும். அங்கே யார்கிட்ட சொல்றது?
வீட்டு ஓனர்கிட்ட சொல்ல முடியுமா? அவங்க இந்து, கடவுள் அறியாதவங்க, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. நான் என்ன செய்வேன், என்கிட்ட ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ வச்சு அதில் வந்து அந்த கேசட் போடலாம். பாடல்களை போட்டு விட்டுட்டு சத்தமா அந்த பாடல்களை பாடி கத்துற துதிப்பா, அழுது துதிப்பா, ஆண்டவரே நான் இந்த இடத்துல இருந்து கொண்டு போயிருக்க, நான் சர்ச்சுக்கு போகணும், நான் அவங்கள ஆராதிக்கணும், நான் அவங்கள துதிக்கணும், ஆண்டவரே தயவு செஞ்சு எடுத்துட்டு போக மாட்டேன். அந்த மாதிரி ஜெபம் பண்ணி 2 மாதத்துல பினாயில இருந்து ஆண்டவரை வெளியில் கொண்டு வந்தேன். I did not complain. நான் கம்ப்ளைண்ட் பண்ண கிடையாது. ஏன்னா அது ஒரு அனுபவம் எனக்கு. ஒரு ஆண்டவர் விட்டு பார்த்துருக்கலாம், இதெல்லாம் சர்ச்சுக்கு போயிடுச்சு, இப்போ சர்ச்சுக்கு போகாத ஒரு அனுபவம். Are you getting contented with that kind of lifestyle, or you still hunger for God? It's a test of my faith. But I was crying and I was worshiping. I said, you are a great miracle working God. You can do this. Every day நான் கத்தரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். அழுக கண்ணில் தண்ணி அப்படியே தாரையா ஓடும். Amen. மேலே போய் பார்த்தா தான் தெரியும் எத்தனை டேங்க் என்னோட. சில பேருக்கு பாட்டில் எத்தனை டேங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழுகிற கற்று சமூகத்தில். Amen. அப்படி கர்த்தரை நான் துதிக்க கற்றுக்கொள்ளும் போது என்னுடைய டெலிவரன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா வந்துச்சு. அப்ப நீங்க உங்களுடைய டிஸ்பேர், உங்களுடைய கலக்கங்களை என்ன செய்யணுமா, 1வது தாவீது சொல்லுகிறா, நீ தேவனை நோக்கி காத்திருக்கணும். அப்படி தேவனை நோக்கி காத்திருக்கும் போது என்ன நடக்கும், உன்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுப்பா, உன் முகத்திலே ஒரு வருமானத்தை ஒரு ஜனங்க பார்த்து அன்னைக்கு அப்படி இருந்தீங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அதோட ரகசியம் என்னன்னா, அந்த கலக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை நீங்கள் துதித்ததுதான் ரகசியம். கலக்கத்தின் மத்தியில கர்த்தரை நம்பினீங்க பாருங்க, அதுதான் ரகசியம். இந்த 12 வருடம் பாடுள்ள ஸ்திரீயோட கதை தெரியல உங்களுக்குலாம். The lady with the blood issue for 12 years. She was a Jewish woman, right? ஒரு யூத பெண்மணி. இயேசு கிறிஸ்து போற இடத்துல மல்டிடியூட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? மெயின்லி பாத்தீங்கன்னா நிறைய ஆம்பளைங்க தான், யூதர்கள் தான், ஆம்பளைங்க தான் வெளியில இருப்பாங்க அந்த காலத்துல. பெண்கள் மிக மிக குறைவு. ஆனா இவரோட பிரச்சனை பெரிய பிரச்சனை. Amen. கலக்கத்துல இருக்கிறா. She already spent all her money. அவகிட்ட இந்த காசு எல்லாத்தையும் முடிச்சிட்டா. எத்தனையோ ஸ்பெஷலிஸ்ட் போய் பார்த்துட்டா. Nobody could heal her. யாருனால அவளை சுகப்படுத்த முடியல. But she keep hearing about who? யார் பத்தி கேள்விப்படுறா? இயேசு 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 இயேசுன்னு ஒரு பேர் காதுல விழுந்துகிட்டே இருக்கு. என்னன்னு? இயேசு போற இடத்துல அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, சுகப்படுத்துறார், விடுவிக்கிறார் அப்படின்னு கேட்கிறா. அதை கேட்க 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 அவளுக்குள்ள என்ன வந்துருச்சு? விசுவாசம் வந்து விட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவள் விசுவாசித்துட்டு the faith without action is dead. அவள் விசுவாசம் இருக்கான சுகம் வேணுமே. சுகத்துக்கு அவர் ஒரு வேலை செய்யணுமா இல்லையா? அவன் என்ன செஞ்சா, அவ்வளோ ஒரு மல்டிடியூட் பக்கத்துல மத்தியில எப்படியோ அவ ஸ்லீப் பண்ணி உள்ள போய் இயேசு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு. பின்னுக்கு இருந்து அவருடைய என்ன செஞ்சிட்டாரு, அவருடைய அங்கியோட ஓரத்தை தான் தொட்டா. அவர் காலை கூட தொட கிடையாது. அவர் போட்டுற அங்கியை தான் தொட்டா. தொட்டோன்னு என்ன ஆச்சு, இயேசுவோட சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் அவரை சுகப்படுத்தினது. அந்த உதிரம் நின்று போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஆமென். இயேசு திரும்பி கேட்பார், யார் என்ன தொட்டது? சீஷர்கள் என்ன சொல்றாங்க, Lord, are you mad? There are thousands of people here. எல்லாரும் தான் தொடுறாங்க. யார் தொட்டான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இல்ல, அவர் சொல்றாரு, இல்ல, குறிப்பிட்ட ஒரு நபர் என்ன தொட்டிருக்காங்க, என் சரீரத்திலிருந்து வல்லமை வெளியில போயிருக்குது. யார் அந்த நபர்னு கேட்கும் போது இந்த பெண் வந்தா. She came, she said, Lord, it's me. This is my problem. I had faith in you. I came touching you and you have healed me. இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. விசுவாசம் தான் உங்களை காப்பாத்துது. Your faith is going to bring healing in your life today, not God. If you can touch God in your faith, miracle is yours today. Whatever test you are carrying today, in the name of Jesus, it shall be cancelled. If you believe in God, you will see the miracles in your life. அந்த பெண் என்ன செஞ்சா? விசுவாசித்தது மாத்திரமல்ல, அவள் என்ன செய்தா? கிரியையில காட்டினாள். She touched the cloak of his robe சொல்லப்பட்டிருக்கு. Immediately she received the miracle. Amen. அதே மாதிரி நாமும் கூட பிரச்சனையில போகும்போது never go and look for man or human. Go directly to the throne room. Your healing is there, your deliverance is there, your breakthrough is there. Amen. And then don't look for mediators. You can directly go to God. ஒருவேளை ஜெபிக்க தெரியலையா, யாரோட உதவியாவது கேளுங்க. உங்களுக்கு வேற அறிவு இருந்தா நேரம் கடவுளுக்கு உதவி செய்யலாம். You also need to learn, you also need to mature how to pray. சில பேர் பாருங்க, ரட்சிக்கப்பட்டு சாகர வரைக்கும் யாராவது அவங்களுக்கு ஜெபிக்கணும். அவங்க ரட்சிக்கப்படும் போது பாஸ்டர் ஜெபிச்சிருப்பாரு, அவங்க மண்டைய போட்டோன்னு அந்த பொட்டி பக்கத்துல உட்காந்து
பார்த்து அவர் தான் ப்ரே பண்ணுவார். அவங்க உயிரோட இந்த நாள் வரைக்கும் யாருக்கும் ப்ரே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்மளும் மெச்சூர் பண்ணணும். நாம் பெற்றுக்கொண்ட இன்பத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இப்ப நம்ம மற்றவங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். தட் இஸ் டிசைபிள்ஷிப், தட் இஸ் மெச்சூரிட்டி. எப்போதும் மற்றவங்ககிட்டே எதிர்பார்த்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமென். வருது தான் வருது. ஆமென். சொன்னதுக்காக பரிசு வந்து ஓகே. now the dust, shake out the dust of disease. எத்தனை பேர் நீங்க யாரோட உட்கார்ந்துருக்கீங்க? this kind of sickness. number 5 sorry number 5, shake out the dust of disease. யார் எத்தனை பேர் இருக்கீங்க? தலைவலியா இருக்கா? எனக்கு வந்துச்சுனா இடுப்பு வலி அந்த மாதிரி. இந்த ஹியூமன் பாடியில சிக்னஸ் வந்து இஸ் வெரி நார்ம். இருக்குதா? கையை தூக்க சொன்னா தூக்க மாட்டீங்களோ? இப்போ டாக்டர் போனா சொல்ல மாட்டீங்களா? நல்லா தூக்குங்க. இன்னைக்கு உங்களோட வியாதியிலிருந்து கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுக்க போறாரு. ஆமென். இந்த இடத்துல இருந்து நீங்க போகும்பொழுது எந்த வியாதியோட இங்க வந்தீங்களோ அந்த வியாதி இங்கே விட்டுட்டு போயிடும். கர்த்தர் உங்களை சுகப்படுத்தி பரிபூர்ணமா வெளியில கொண்டு போவார். நம்புறீங்களா? Today we are going to check out what? The dust of disease. Isaiah chapter 53 எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 5 வரை. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றி, அந்த மெய்யாகவே இந்த வார்த்தை வருது. ட்ரூலி வருதா? அந்த இங்கிலீஷ்ல நாலாவது வசனத்தை போடுங்க. 53:4. surely. Why the word surely comes? மெய்யாகவே ஞாபகம் வருது. It emphasizes, it confirms that God is doing that. எப்பவுமே இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி வைங்க. மெய்யாகவேனா அப்படின்னா பொய்யாகவேன்னு ஒன்று இருக்குதுல்ல, அதனால ஆண்டவர் மெய்யாகவே சொன்னார். நம்ம நிறைய பொய்களை கேட்கிறோம்ல, ஆமாவா இல்ல? டாக்டர் உங்களுக்கு வியாதி வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க, உங்களுக்கு சிடி ஸ்கேன் செய்யறாங்க, அவன் எடுத்து போட்டுருவாங்க, லைட் கட்டியில முழுக்க போட்டு பாருங்க, எலும்புங்க வளைஞ்சிருக்கு, எலும்பு காணாத போயிடுச்சு, டிஸ்க் ஓடி போச்சு, அங்க ஒரு குரோத் வந்துருச்சு சொல்லிடுறோம். என்ன ஆயிரும்? ஏசு காணாம போயிடுவாரு. ஆமாவா இல்லையா? ஜீசஸ் காணாம போயிடுவாரு. டாக்டர் எல்லாம் பேசினா isn't it? When you go to a doctor and you do a thorough checkup, X-ray, MRI. 2 years back I went through a stroke. 2 வருடத்துக்கு முன்ன 2022 ஸ்ட்ரோக் போடி எனக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னு சொன்னாலே என்ன பார்க்குறவங்களுக்குலாம் ஸ்ட்ரோக் வர மாதிரி அப்படிதான் என்ன பார்ப்பாங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன். கர்த்தர் என்ன 100% ரெஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். 2020 எனக்கு வந்து மெடிக்கலி நோ ப்ராப்ளம். மெடிக்கலி வெரி ஃபிட் பர்சன். எனக்கு பிரஷர் இல்ல, எனக்கு சுகர் இல்ல, எனக்கு எதுவுமே இல்ல. வெரி ஆக்டிவ் பர்சன். ஆனா most of the time I believe it's due to that what do you call it? Vaccine. What do you call it? The COVID ல நமக்கு ஒரு injection போட்டாங்க. அந்த பேர் vaccination. ஊசி போட்டவங்க கேக்குறீங்க? எல்லாரும் ஊசியோட சேர்த்து வேற எதுவும் போட்டு விட்டுருக்காங்க உடனே. இப்பதான் தெரியுது. ஏன்னா நல்லா இருந்த எனக்கு ஸ்ட்ரோக்ன்றது முதல்ல எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா எங்க வீட்டுல we are 12 of us. நாங்க சிப்லிங்ஸ். எங்க குடும்பத்துல 12 பேர். நான் 10வது பிள்ளை. 7 பொம்பளை பிள்ளைங்க, 5 ஆம்பளை பிள்ளைங்க. எங்க வீடு என்றீங்களா? 12 பிள்ளைங்க. பட் அதுல நான் ஐ அம் வெரி ஃபிட். நல்லா அதிகமா சீக்கிரம் விழுவ மாட்டேன். அந்த மாதிரி நல்லா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் எங்க ஃபேமிலியில சில பேருக்கு டயபெட்டிக் இருக்கு, சுகர் இருக்கு, பிரஷர் ப்ராப்ளம் இருக்கு. அவங்க நல்லா இருக்காங்க. எனக்கு ஸ்ட்ரோக்னால என் ஃபேமிலிக்கே ஸ்ட்ரோக் வந்த மாதிரி ஆயிடுச்சு. All were like shocked. Upon Monica, they could not believe it. என்னால நம்ப முடியல என்னால. Amen. அப்படி வரும்பொழுது I went through so many dust. You know that? I went through the dust of depression, discouragement, distress, despair and disease. இந்த எல்லா டஸ்டும் என் மேல வந்து உட்கார்ந்துச்சு. It was a test of faith. கர்த்தர் இத்தனை வருடம் கர்த்தருக்குள்ள this is my 40 எனக்கு என்ன வயசு இல்லை 15 கூட 43 வருஷம் வச்சுக்கப்பட்டு
என்னோட பேக்ரவுண்ட் அரசு ஹிந்தி, என் உண்மையான பேர் வெளிதா. ஓகே, ஒரு இந்து குடும்பத்திலிருந்து இயேசுவை சொந்த ரட்சகராக 16 வயதுல இன்னைக்கு நான் பாஸ்டரா ஊழியம் செய்கிறேன். 43 வருஷம் ஆண்டவரோட நடக்கிற அனுபவம் ஊழியத்திலேயே இருக்கும். ஸோ நிறைய காரியங்களை லைஃப்ல பார்த்துருக்கோம். ஆனா எனக்கு ஸ்ட்ரோக் வருகிற விஷயத்தை ஆண்டவர் கூட்டி என்கிட்ட சொல்லலை. ஹலோ, ஆண்டவர் நம்ம லைஃப்ல நல்ல பிளான் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe that God has a good plan in your life? Amen. Jeremiah 29:11. Jeremiah 29:11 ஆண்டவர் சொல்ற உன்னை குறித்த நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானது. Have a good plan for you. But don't forget, inside the good plan there are some kind of this kind of dust that will come and hit you. இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை டச் பண்ணிட்டு போகும். அப்படி வந்ததா என் லைஃப்ல பெரிய டஸ்ட் disease, stroke. So I was admitted in Banthai hospital, Bangsa, because I had the medical card. I was privileged to go to the private hospital. ஆனா ஒரு 6 மாசத்துக்கு I went through depression. I just couldn't அதை என்னால கிரகிக்க முடியல. எனக்கா ஏன் ஆண்டவர் லைஃப்ல பாருங்க, இவ்வளவு நாள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றோம், பேசுறோம், மத்தவங்களுக்கு சொல்றோம். அது எனக்கே நிற்கும் போதுதான் நான் எங்க நிக்கிறேன் ஆண்டவர் எனக்கு காட்டினார். My faith was shaken. I love God. I really love God. But the question is that why? ஏன் ஆண்டவர் அதை எனக்கு? அப்ப நிறைய பிசாசு நிறைய பேசுவான். ஓ, நீ என்ன பாவம் செஞ்சிட்ட, உன் லைஃப் சரியில்லை. ஏன் நம்ம பேசுறோம்? நம்ம சுத்தி இருக்கிறவங்களே பேசுவாங்க. ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்க. அவங்களுக்கு வியாதி வருதோ இல்லை, நம்ம வியாதியை பற்றி பேசுறோம்னா அவங்க வியாதி போவாது. ஆமாவா இல்லையா? அவங்களுக்கு வியாதி எப்படின்னா வாய் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம வியாதியே வர மாட்டேங்குது சொல்ல வரல. அது வியாதி மற்றவங்களுக்கு ஒண்ணு. எப்ப கூட நான் பேசுறதுனால மோனிகா என்னோட ஸ்ட்ரோக் வந்துட்டேன். இப்ப நீங்க பிரசங்கத்தை கேட்கவே இல்லையோ, எதுக்காக வந்திருக்கோம்? சரியில்லை போல ஏதோ பாவம் செஞ்சுட்டாங்க. அதான் போட்டுட்டாரு. என்ன போட்டாரு? என்ன போட்டாரு? ஒன்றும் போட கிடையாது, எதுவும் போட கிடையாது. என்ன ஒரு தீயில போட்டு வெளியில எடுத்தார், புண்ணாக விடவும் முடியாது. இன்னைக்கு யாருக்கா ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா தைரியமா கையை வச்சு நான் ப்ரே பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஸ்ட்ரோக்னா என்னன்னு தெரியும், டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியும், டிஸ்பிரேனா என்னன்னு தெரியும், டிஸ்ட்ரெஸ்னா என்னன்னு தெரியும், டிஸ்கரேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியும். இது எல்லாமே ஸ்ட்ரோக்ல நான் போய் பண்ணுங்க. யார் அப்படி வரும் பொழுது பயனால என்ன டாக்டர் என்ன செஞ்சுவாங்க? இன்னொரு டைப் இருக்கு, இன்னொரு டீடைலா இருக்கா, பெட் ஸ்கேன். ஏதோ இன்னொரு ஸ்கேன் எடுத்து போட்டாங்க. அவனுக்கு காசு கிடைச்சா சரி, நான் கார்டு கொடுத்துட்டேன். அவன் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பயம் ஊத்தினான். ஓ, புரியாச்சு. Initially I was so scared, full of fear. யோ கடவுளே, ஆண்டவரே, வார்த்தையில இன்னும் ஊழியம் செய்யணுமே, எவ்வளவு வேலை இருக்கு, உங்க வேலையை நான் செஞ்சு முடிக்கலையே. சில பேர் சொல்லுவாங்க, என்ன சீக்கிரம் சாக அடிச்சிடாத, என் பிள்ளைங்க கல்யாணம் கட்டி என் பேர நான் அப்படி சொல்ல மாட்டேன். என்னை உயிரா வச்சுதான் முகமுகமா உடனே தரிசிக்கணும்னு ஆசை. என்னோட வழியில நான் பார்க்கணும், இந்த ஒரு ஆசை இருக்கு. மறித்து போனாலும் என் கல்லறை திறக்கப்படாது. அதுல எனக்கு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஏன் சோ அந்த மாதிரி ஸ்ட்ரோக்ல நான் கடந்து போகும்போது பயங்கரமான நெருக்கம். நாங்க பேசுறதுல டஸ்ட் இதெல்லாம் ஏற்கனவே இல்ல. ஸ்ட்ரோக் எல்லாத்தையும் கொண்டு வந்து என் மேல வச்சிச்சு. ஒரு தனி மனுஷியா கோத்து படுறது ரொம்ப கஷ்டம். 6 months I suffered. 6 மாதங்கள் அந்த டிப்ரெஷன்ல நான் கடந்து போனேன். I could not do ministry. என்னால ஊழியம் செய்ய முடியல. But God is good. In His wisdom, God gave me the wisdom to prepare my leaders. என்னோட சபையில எனக்கு 8 board members இருக்காங்க. எல்லாம் பைபிள் ஸ்கூல் படிச்சவங்க. They have already got a certificate, proper theological college போய் ஸோ அவங்களெல்லாம் ப்ரீச்சிங்கெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருந்ததுனால அந்த 6 மாதங்கள் என்னோட லீடர்ஸ் தான் ப்ரீச் பண்ணேன். I just went and sat there and listened. ஒரு விதமான வீக்னஸ் வருது பாருங்க பாடியில. cannot do anything. ஒரு நாளைக்கு நல்லா இருப்பீங்க, இன்னொரு நாளைக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சு ஒரு நாள் வீடு கூட்டிக்கிட்டே இருக்க அப்படியே ஜாம் ஆயிடும். பாடி became suddenly a kind of weakness came and keep me அப்படியே உட்காந்துருந்தான். ஹவர்ஸ் கணக்கில் உட்காந்துருந்தேன். வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் வெளியே போயிடுவாரு. என் சன் இஸ் மேரிட், இஸ் செட்டில்ட் டவுன், இஸ் டாட்டர் இஸ் இன் ஓவர்சீஸ். யார் இருக்கா? ஒன்றியா கர்த்தரே கூட இருந்தார். கர்த்தரே கூட இருக்கிறார்.
கர்த்தர் என் கூட இருப்பார். ஹalleluya. ஆமென். அப்ப எனக்கு அந்த ஸ்ட்ரோக், அந்த டிசீஸ் இருக்குல்ல, டெஸ்ட் ஆஃப் டிசீஸ், அதுதான் எனக்கு ரொம்ப அடிச்சது. ஆனா ஆண்டவர் அதை எனக்கு கடக்க செய்தார். அதனால தான் சொல்றேன், பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரே பிரச்சனையை எடுத்து போடுறது தயவு செஞ்சு ப்ரே பண்ணுறாரு. ஏன்னா பிரச்சனையின் மத்தியில் தான் கர்த்தரை நீங்க பார்க்க முடியல. I saw my God in the midst of my despair. I saw my God in the midst of the distress. I saw God in the midst of my disease. என்னோட வியாதி மத்தியில் கர்த்தரை நான் பார்த்தேன். அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எப்படி சுகப்படுத்துவார் கேட்டு இருக்கிறேன். அதை நான் அனுபவிக்கிறது கர்த்தரை எனக்கு கொடுத்தார். ஹalleluya. நீங்க என்ன வியாதியோட உட்கார்ந்து இருக்கீங்க? எந்த ஸ்ட்ரோக் என்ன சாகடிக்க முடியாது. My time is not over yet. No demon can take away my life. Hallelujah. நானே சாகணும்னாலும் முடியாது, எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு முறை முயற்சி செஞ்சேன். பல வருடங்களுக்கு முன்னாடி டிப்ரெஷன்ல போத்து பண்ணும்போது அப்புறம் வார்த்தை இல்லைங்க, எனக்கு அவ்வளோ சத்தியம் தெரியாது. வெரி ஜென்டைல் இருந்தோம், ரொம்ப ஜென்டல், ரொம்ப ஃப்ரெஜைல். So I attempted once. God allowed me to go through that pain. You know, I attempted for suicide. ஆண்டவர் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரே நாள் என்ன பேர் வெட்டி வெளியில வீட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. I thought I'll be all right. That whole day from morning to night there was one kind of pain in my body. I felt like all my bones are cracking. சரீரத்துல எலும்பெல்லாம் ஒட்டையிற மாதிரி வலி. ஒரு 10 hour அந்த வலியை நான் கடந்து போனேன். அதுக்கப்புறம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பார்த்து கேட்டாரு, இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவேன் மோனிகா, வேணுமான்னு கேட்டாரு. ஐயோ கையெழுத்து கும்பிட்டுட்டேன், நீயே செய்யன்னு சொன்னா நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, ஏன்னா அந்த வழி பொல்லாத வழி. நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், நான் செய்தது தப்பு, மன்னிச்சிருக்கேன். I asked for forgiveness because none of us had the right to take away our life. ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க பிரச்சனை நிமித்தமா செத்து போயிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும் நினைக்காதீங்க. செத்து போயிடும்னா வாழ்க்கை ஆரம்பிக்கும், கரெக்டான இடத்துல ஆரம்பிக்கும், தப்பான இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணங்களோடு நீங்க வந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கூட மனதை மாற்றிக் கொடுங்க. நான் அங்க போயிட்டு வந்தேன். நீங்க சாகிறது கர்த்தருடைய சித்தம் இல்லை, உயிரோடு இருக்கிற கர்த்தருடைய சித்தம். ஹalleluya. It's not God who is going to die, but God wants you to live and see the goodness of God. கர்த்தருடைய நன்மையை நீங்க புசிக்கணும். So இன்னைக்கு எல்லாரும் வியாதி இருக்குல்ல, almost everybody some kind of disease. இந்த வியாதியை எப்படி நாம் இந்த டெஸ்ட வந்து எப்படி வெளியாகணும்? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பாடுகளை ஏற்றுக்கொண்டாரா, துக்கங்களை சுமந்தாரா? நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். We look down on the sufferings of Christ. We never value the suffering of Christ. ஆனால் வேதம் சொல்றது நம்முடைய பாடுகளுக்காகவோ நம்முடைய துக்கங்களுக்காக தான் அவர் சிலுவையை சுமந்திருக்கிறார், அவருக்காக இல்லை. நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டார். Why Jesus was crucified? Because of my sin. Amen. அங்க சொல்லப்படுகிறது நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. என்ன சமாதானம்? பாவத்தின் நிமித்தம் நாம் தேவனிடத்திற்கு பிரிக்கப்பட்டிருந்தோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய ரத்தம் தூரமாய் இருந்தே நம்மை தேவனோடு சமீபமாக்கிற்று. The blood of Jesus made peace with God. நாம் தேவனோட சமாதானமாவதற்காக இயேசு மரித்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹalleluya. ஆமென். இயேசு கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக மரிக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. அவருடைய சரீரத்தில் தழும்புகள் இருந்தது. What actually happened was that not only Jesus bore your sin, he also bore the sickness and diseases. நம்ம மேல இருந்த எல்லா வியாதி, எல்லா விதமான நோய்களையும் அந்த கல்வாரியில இயேசு அதை எடுத்துக்கொண்டு அவருடைய தழும்புகளினாலே நமக்கு என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்கிறார்? ஹீலிங் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆமென். நீங்க எத்தனை பேர் உங்க வியாதியை இயேசு கிட்ட கொடுத்து ரெடியா இருக்கீங்க? ஆமென். everybody check out the test of disease. இனிமே அது எனக்கு வரக்கூடாது. ஏன்னா இயேசு எனக்காக சுமந்து தீர்ந்து விட்டார். இயேசு எடுத்தது நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இயேசு சுமக்கிறது எனக்கு கொடுக்க மாட்டீங்க, நீங்க நம்ப மாட்டீங்க ஆண்டவர். இன்னைக்கு நம்ம செய்வோமா? Shall we check out the test of disease? நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா கண்களை மூடுங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன வியாதி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், தெரியாது இல்லையா? அது தலைவலியா இருக்கலாம், உலகத்தை தொடர்ந்து வர கால் வலியா இருக்கலாம், கழுத்து வலி, எதுவா இருந்தாலும் அந்த பகுதியில் உங்க கையை வைங்க.
Put your hand. இதான் faith. இதுதான் faith ன்னு சொல்றேன். You must minister faith, not only hearers but doers of the word. வெச்சிட்டீங்களா? எல்லாரும் கண்களை போடுங்க. I don't want anybody to miss this opportunity. இந்த ஒரு நல்ல தருணத்தை யாரும் இழந்து போக வேண்டாம். எல்லாரும் சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. நீங்கள் கண்களை வைத்தீங்களா? சொல்லுங்க இந்த நேரத்தில் I shake off the dust of disease in the name of Jesus. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா அமைதியா என்னென்ன வியாதி இருக்கோ அந்த இடத்துல கையை வச்சு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய ஹார்ட் ப்ராப்ளம் ஜீசஸ்க்கு கொடுக்கிறேன், என்னோட கிட்னி ப்ராப்ளம் ஜீசஸ்க்கு கொடுக்கிறேன், என்னோட தலைவலியை ஜீசஸ்கிட்ட கொடுக்கிறேன், என்னோட கால்வலியை ஜீசஸ்கிட்ட கொடுக்கிறேன், என்னோட டயபெட்டிக்கை இயேசுகிட்ட கொடுக்கிறேன், எனக்கு என்னெல்லாம் வியாதி இருக்கோ எல்லாத்தையும் I am exchanging my disease for the healing of the Lord. ஹalleluya. சொல்லுங்க ஆயிரத்திற்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட நோயை நீர் எடுத்துக்கொள்ளும், இந்த தர்மத்தினாலே சுகப்படுத்துவதற்காக நன்றி. I am healed by the stripes of Jesus. இயேசுவின் தழும்புகள் இப்பொழுதே உங்களை சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. The stripes of Jesus is coming and healing you right now. You are healed in the name of Jesus. Your diseases are leaving your body right now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பெண்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நான் கட்டளையிடுகிறேன். சரீரத்தை விட்டு போ என்று கட்டளையிடுகிறேன். என் தழும்புகளின் சுகம் இடத்திலே கட்டளையிட்டு வருகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவருடைய தழும்புகளால் சுகப்படுத்தப்பட்டனர். Lord, I speak healing. I speak supernatural healing, Lord. I speak miraculous healing. I speak creative healing to take place right now in the name of Jesus. Be healed. Be healed, says the Lord. Hallelujah. Praise the Lord. எத்தனை பேர் நம்முடைய கர்த்தரை சுகப்படுத்தியிருக்கிறாங்க? உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது. நீங்க நம்புறீங்க ஆண்டவர் சுகப்படுத்தினார். So when you go through disease, what must you do? You must go to the cross and exchange your sickness with the healing of the stripes. Amen. Don't go to your phone, go to the throne. Amen. phone போகக்கூடாது, எங்க போகணும்? தேவனுடைய கிருபாசனம் தண்டைக்கு போகணும் இப்பொழுது. Because there is healing, there is blessing, there is deliverance, everything is there. The door is open for you. Okay, alright. What is the next dust we are going to shake off? Shake off the dust of death. ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க இயேசு என்னுடைய நோய்க்காக மரித்தார். They are willing to believe that Jesus died for their sickness. But there are people who don't believe that Jesus also died for their death. நீங்கள் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? நான் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்திருக்கிறார். ஹalleluya. அவர் சொன்னார், நான் மரித்ததனால் நீ பிழைத்திருப்பாய். ஹalleluya. praise the Lord. எத்தனை பேருக்கு மரணத்தை குறித்து பயம்? ஒருவேளை ஒரு வியாதி இருந்ததால ஐயோ சீக்கிரம் செத்து போய் வேணும், வியாதியை கொண்டு போட்டுருமோ, எப்படி அந்த மாதிரி பயம் வருமா? இல்ல உங்க லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்க என்ன செய்வீங்க? இந்த விட்டா என்னோட இருதயம் வெடிச்சு நான் செத்து போயிடுறேன். சில நேரத்தில் ஆளுங்க பேசுற பேச்சை கேட்டு இருதயம் வெடிச்சு செத்து போயிருக்கணும். அதனால அநேகர்கிட்ட சொல்ல நீங்க பேசாதீங்க. சில பேர் பேசினா மக்கள் உயிராக்குவாங்க, இன்னும் சிலர் பேசினா சிலர் சாகடிக்க விடுவாங்க. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஆமா தானே? நீங்க பேசினா ஜீவன் புறப்பட்டு வரும். அப்படியா? நீங்களா ரொம்ப நல்லவங்க. ஹalleluya. Amen. கர்த்தர் நிச்சயமா நம்மை மறுரூபப்படுத்துவார். We cannot do it on our own strength, but God can be alone. Amen. The last dust that we need to shake off is the dust of death. சங்கீதம் 23:4. உங்களுக்கு மரண பயம் இருந்துச்சுன்னா, மரண பயத்தினாலே நீங்கள் கட்டப்பட்டு இந்த மரணத்தை எப்ப சாக போறேன் அப்படின்னு ஒரு பயம் சில நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அந்த சாவு என்ற மரணத்தை நான் தோற்கடிக்க முடியும் இயேசுவின் நாமத்தில். வாசிக்க சங்கீதம் 23:4. சொல்லுங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் சொல்லியிருக்கிறீங்க. சும்மா வசனத்தை பேசுறது ரொம்ப ஈஸி. பட் நான் ஸ்ட்ரோக்ல போகும்போது எனக்கு மரண பயம் வந்துச்சு. இந்த ஸ்ட்ரோக்னால நான் செத்து போயிருவேனோ அப்படின்னு ஒரு பயம். I am a human being, right? First thing that came and hit me was a fear. அப்புறம் தான் faith. மரண பயம் வந்து என்னை ஹிட் பண்ணிச்சு. Initially I went through depression, but when I start to pray, when I start to read and meditate the word of God revived me.
கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க கேட்க கேட்க ஆண்டவருடைய வார்த்தை மரண பயத்தை எடுத்து போட்டு வாழ்வதற்கு எனக்கு பலத்தை கொடுத்தீங்க. ஹல்லேலூயா. நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் வார்த்தை கேட்கல? இயேசுவோட வார்த்தை கேட்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில என்ன இருக்கா? வல்லமையும் ஜீவனும் இருக்கிறது. செத்து போனவன உயிரை ஆக்கக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில மரண பயம் இருந்தால் நீங்கள் கேட்கிற இந்த தேவனுடைய வார்த்தை அந்த மரண ஆவியை கட்டிட்டு கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பாரு. நம்புறீங்களா? இனிமே மரண பயம் உங்ககிட்ட வராது. நான் என்ன சொல்லுவேன்னா, சாமி என்ன பார்த்து பயப்படணும்னு சொல்லுவேன். நீங்களா ரொம்ப நல்லது. ஏமா நான் எப்போது சொல்றேன், சாமி என்ன பார்த்து பயப்படணும்? நான் தான் பயப்பட மாட்டேன். ஏமா why should I fear about that? That should fear about me because I choose to live, not to die. I want to live and serve God effectively, and death is not an option. Amen. அந்த மாதிரி சம்பவத்தை நீங்க கடந்து போகும்போது தாவீது என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஏன் பயப்பட மாட்டாரா? தேவரே இருக்கிறேன், உமது கோலும் எத்தனை தடவை நீங்க உங்க லைஃப்ல மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறீங்க? எத்தனை தடவை இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, இந்த வசனத்தை நான் நம்புறேன், நான் அறிக்கை செய்யறேன், நான் இதை கிளைம் பண்றேன். ஏன் தாவீது இந்த வசனத்தை எழுதினார் நீங்க நினைக்கிறீங்களா? He went through the valley of death. சும்மா எழுத கிடையாது தாவீதுங்க. தாவீதோட வாக்கியத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்துல மரணத்துக்கு ஏதுவான சம்பவங்கள் ஒரு வாழ்க்கையில இருந்துச்சு. But because he learned to trust the Lord, he realized even the death will come and knock on his door. He said, I will not fear. நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்னா, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. Because the Lord is with me, I will not fear death. அது மட்டும் அவர் சொல்லல, அவர் தொடர்ந்து சொல்றார், நீ என்னோட கூட இருக்கிறதுனால உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆண்டவர் அந்த மரண இருளிலிருந்து, அந்த மரண பயத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலையிலே உங்களை விடுவிக்கிறார். God is delivering you from the fear of death. No death can overcome you, sisters. மரணம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா உனக்காகவும் எனக்காகவும் இயேசு மரித்து ஜீவனை கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம வாழணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்குள்ள சாவதுக்கு என்னத்தை சாதிச்சிட்டோன்னு எனக்கு தெரியல. சில பேர் அப்போஸ்தலர் செத்து போகணும் போல இருக்குது. நான் கேட்பேன், என்ன சாதிச்சீங்க இந்த பூமியில? உங்களால 4 பேருக்கு நல்லது நடந்துச்சா? ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது சாதனை. இல்ல பாஸ்டர், எனக்கு வாழவே பிடிக்கல பாஸ்டர். எனக்கு தான் பிடிக்கல அவங்க சொல்லும்போது என்ன செய்யறது? எனக்கு தான் பிடிக்கல அவங்க சொல்லுங்க. ஆனா நான் சொல்லுவேன், ஆண்டவர்களை வாழ்வதற்காக படைத்திருக்கிறார், சாவதற்காக இல்லை. ஆனா மரணத்தை யாரும் தவிர்க்க முடியாது, செத்து தான் போகணும். ஆமாவா இல்லையா? ஆனா அதை தேடி நீங்க ஓடாதீங்க. அதுதான் அவர் ஆர்டர் டேட்ல போட்டு வச்சிருக்காரு. இந்த பாடிக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் தெரியுமா? பொருள் வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் பாப்பீங்களா இல்லையா? அது பெண்கள்லாம் பார்த்து பார்த்து வாங்குவாங்க. இது 2 மாசம் எக்ஸ்பைரி டேட்டா, 1 வருஷம் எக்ஸ்பைரி டேட்டா, இப்ப வாங்கினா சரியா இருக்குமா, அப்ப வாங்கினா சரிமா? உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? பரவாயில்ல, இந்த பாடி போகணும்னா இங்க இருக்க முடியாது, தெரியுமா? One day we will die. ஏன்னா பாவத்தின் சம்பளம் ஆவியில நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஆண்டவரோட ஒப்புர வாங்கிட்டோம். அந்த பாவ சரீரம் மண்ணுக்கு போயிடும். மண்ணில் இருந்து ஆண்டவர் கௌரவம் பண்ணதுனால உண்டு ஆகும். ஆனா இயேசு கிறிஸ்துவோட வருகையில இந்த மண்ணான சரீரம் மகிமையான சரீரமாக அப்ப கூட சாக மாட்டேங்க. என்ன மண்ணுக்குள்ள குறைச்சா கூட நான் சாக மாட்டேன். இயேசு நான் எதிர்த்து சொல்லுவேன், யாரும் சாக முடியாது. அதனால நீங்க ரொம்ப முயற்சி செய்யாதீங்க. ஓகேயா? அப்ப மரண பயத்துல இருக்கிறவங்க இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து சொல்லணும், ஆண்டவரே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரே என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், மரணம் என்னை விட்டு அகன்று போவதாக. Say, tell yourself, let the fear of death depart from me in the name of Jesus. சொல்லுங்க, the fear of death, I
கொடுக்குறாங்களா? SPR எப்போ வருது? எனக்கு அது என்னன்னே தெரியாது. ஏன்னா எந்த ப்ரிவிலேஜ் நான் எழுதுறது கிடையாது. எனக்கு ஆண்டவர் தான் ப்ரொவிஷன். மை ப்ரொவைடர் இஸ் காட். ஏன்னா அது B40 M40 N40 40 40 40 போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் 40 தாண்டிட்டேன். அதனால நான் எழுதுறேன். ஹalleluya, praise the Lord. தெரியுமா தெரியாதா? எங்க போனோம், யாரை எந்த ஆளுமை பிடிக்கணும், எந்த எம்பியை பிடிக்கணும் தெரியுமா தெரியாதா? இந்த சந்தையெல்லாம் வளைச்சு போட்டுருவீங்களா இல்லையா? ஆனா வேதாகமத்துல உங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கு. தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பாருங்க. தேவனுக்கு நிறைய சலுகை, நிறைய பிரிவிலேஜ், நிறைய பெனிஃபிட். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அளவில்லாத பெனிஃபிட் இவங்க இருக்குது. ஏமன் போடுறீங்க, ஆனா பிரச்சனை வந்தா அந்த சங்கீதத்தை போய் எட்டி பார்க்கறதே இல்லை. போய் கதவை அடைச்சிட்டு வீட்டுக்கு உட்காந்துக்கிட்டு ஓ அப்படி செய்யக்கூடாது. These are all our privileges. We better claim it. You are called not to die but to live and to see the goodness of God. நீங்கள் உயிரோடு இருந்து கர்த்தருடைய நன்மையை பார்ப்பதற்காக கர்த்தர்களை அழைத்திருக்கிறார். ஹalleluya. அப்ப எத்தனை டஸ்ட் இருக்குது நம்ம மேல? மொத்தம் 6 டஸ்ட். எந்திரிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் முதல்ல போடுங்க. Daughters of Zion are shakers of dust. ஓகேயா? இப்போ சொந்தமா டஸ்ட் வந்து நீங்க உதறி போட்டீங்க. இப்போ கொஞ்சம் வெளியில போங்க. கையை பிடிச்சி இந்த ஆணி சொல்லி ஒவ்வொருத்தையும் நீங்க உதறி அவங்களுக்கு உதறது உதவி செய்யும். போங்க. Go and shake off other people's dust. Go and say in the name of போங்கப்பா. போங்க. போய் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நான் டிப்ரெஷன் என்ற டஸ்டை மாற்றி உதறுகிறேன். டிஸ்கரேஜ்மென்ட் என்ற டஸ்டை உதறுகிறேன். டிஸ்ட்ரெஸ் என்ற டிஸ்ட்ரெஸ்ஸை உதறி போடுகிறேன். டிஸ்ட்ரெஸ் என்ற ஊசியை நான் உதறுகிறேன். சொல்லுங்க. வேற சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே டிசீஸ் என்ற டஸ்டை உதறுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே மரணம் என்ற டஸ்டை உதறி போடுகிறேன். தேவன் எதையெல்லாம் நமக்கு கொடுக்கிறாரோ நாம் மற்றவங்களோடு பகிர்ந்து கொடுக்கிறார்கள் பெற்றவர்கள். அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க பெற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு சந்தோஷமா போய் கொடுங்க. Let God make you a blesser. Amen. It's blessed to be a blesser. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது என்ன சொன்னார்? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். முதல்ல என்ன சொன்னார்? நீ ஆசீர்வதிக்கிறவர்களே சிஸ்டர் ஆசீர்வதிச்சீங்க. ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னா மற்றொரு ஆசீர்வாதம் எனக்கு போயிருங்க. அதனால தான் இதை நான் செய்ய
Amen. So as such, shake out the dust of depression, discouragement, distress, despair, disease, and death today. Let us God. திரும்பி நம்புறீங்க இந்த தூசியெல்லாம் என்ன விட்டு போயிருக்கு. கட்டளை கடற்பட போவா. Hallelujah. You must make a choice to let go of things in your life. When you make the right decision, God will intervene in your life. Amen. God's word is telling you to shake off the various dust in your life. It's time for you to rise and move to do great things for God. இந்த தூசியோட நீங்க இருந்தா நீங்க முன்னேறி போக மாட்டீங்க. கர்த்தர் நினைச்சதை உங்களால சாதிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நீங்க தூசியை உதறி தள்ளினதுனால அடுத்த செஷன்ல நீங்க என்ன செய்வீங்க நான் உங்களுக்கு சொல்றேன். Amen.